Welcome to our channel. Today we will learn 9th standard social science geography unit 7 mapping skills lesson la book back answer full-ஆவே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? First one பாருங்க, choose the correct answer. First one பாருங்க, dash indicates the purpose or theme of the map. இதுல 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. Which answer correct? Answer option A, title. Second one பார்க்கலாமா? Standard symbols that are used in maps to convey a definite meaning are called dash. Answer option A, conventional signs and symbols. Next third one பாருங்க, GPS consists of a constellation of dash satellites. Answer option B, 24. Next second Roman, match the following பார்க்கலாம். இதில் பாருங்க ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, the art and science of mapping. Answer cartography. Second one, actual shape of the earth. Answer geod. Third one, now star. Answer USA. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பேஜில் தேர்ட் ரோமன் இங்கே இருக்க பாருங்க, கன்சிடர் த given statements and choose the right option given below. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, assertion. The points at which the vertical and horizontal lines of the grid intersect are called coordinates. Reason, the lines that run horizontally and vertically are called northings and eastings respectively. இதில் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, both A and R are true or explains A. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, செகண்ட் assertion. The legend of a map does not help us to understand the information in a map. Reason, it is usually placed at the left or right corner at the bottom of the map. இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். A is false, R is true. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இதில் வந்து ஆன்சர் இன் பிரீஃப், இதில் வந்து 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆனால் 4th ரோமனா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆன்சர் இன் பிரீஃபில் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் எ மேப்? ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 220 இருக்குது, பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், புக் பேஜ் நம்பர் 220 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் மேப் அண்ட் கார்ட்டோகிராஃபிக் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பேராகிராஃபில் செகண்ட் லைனில் பாருங்க, எ மேப் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மினியேச்சர் இமேஜ் ஆஃப் த 3-dimensional earth surface on a paper or cloth or any flat surface. Maps can show a whole or part of the world. The 4 lines ரைட் பண்ணிக்கலாம். 4th ரோமனில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ மேப்? இதோட ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 220 இருக்குது, பார்க்கலாமா? இங்கே பாருங்க, புக் பேஜ் நம்பர் 220 காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ மேப் அப்படிங்கிற டாபிக் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் இருக்கும். இது ஃபுல்லாகவே ரைட் பண்ணிக்கலாம். 4th ரோமனில் செகண்ட் ஒன் ஆன்சர். ஓகேவா? எ மேப் ஷுட் இன்க்ளூட் த ஃபாலோவிங் காம்போனன்ட்ஸ், நேம்லி த டைட்டில், ஸ்கேல், டைரக்ஷன், கிரிட் சிஸ்டம், ப்ரொஜெக்ஷன், லெஜெண்ட், கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். ஓகேவா? இதான் 4th ரோமனில் செகண்ட் ஒன்குரிய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ஒன் பாருங்க, the distance between 2 cities A and B is 5 km. It is represented by a line of 5 cm on the map. Calculate the distance and give the answer in RF. இதோட ஆன்சர் பார்க்கலாமா? சம்மோட ஆன்சர் பாருங்க, to find representative fraction. RFனா என்னது? representative fraction. ஓகேவா? இது வந்து distance on the map. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா distance on the map by distance on the ground. டிஸ்டன்ஸ் அந்த மேப் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டர். டிஸ்டன்ஸ் அந்த கிரவுண்ட் வந்து 5 கிலோமீட்டர். இப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஹவு மெனி கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டர். இப்போ RF ஈக்குவல் டு இந்த அக்கார்டிங் டு த ஃபார்முலா, அந்த ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா 5 சென்டிமீட்டர் பை வேர் 5 கிலோமீட்டர். ஓகேவா? அப்போ 5:5 lakh ஆர் 1:1 lakh தான் ஆன்சராக வரும். ஸோ தேர்ஃபோர் RF இஸ் 1:1 lakh சென்டிமீட்டர். ஓகேவா? இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 4th one, mention a few surveying instruments. இதோட ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 223 இருக்குது, பார்க்கலாமா? இங்கே பாருங்க, புக் பேஜ் நம்பர் 223 லாஸ்ட் பேராகிராஃப். ஓகேவா? 6 லைன்ஸ் இருக்குது, இது அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 4th ரோமனில் 4th ஒன் ஆன்சர். ஓகேவா? ஜியோகிராஃபர்ஸ் மெயின்லி யூஸ் செயின், பிரிஸ்மேட்டிக் காம்பஸ், பிளான் டேபிள், தொம்பி லெவல், அப்னி லெவல், கிளினோமீட்டர், தியோடோலைட், total station and GNSS to measure the distance, angle, altitude and position of the area of survey. Okay va? The 4th roman la 4th one kuria answer. Next 5th one பாருங்க, define remote sensing. இதோட ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 224 இருக்கு, பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள் புக் பேஜ் நம்பர் 224ல் ரிமோட் சென்சிங் as a source of map data டாபிக் இருக்குல்ல, அது கீழே இருக்கக்கூடிய இந்த 3 lines ரைட் பண்ணிக்கலாம். 4th Romanல 5th ஒன்குரிய ஆன்சர். ரிமோட் சென்சிங் refers to the observation and measurement of earthly objects without touching them. ஓகேவா, இந்த 4th Romanல 5th ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங்? இதோட ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 225ல் இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்க 4th Romanல 6th ஒன் ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங், எனர்ஜி சோர்ஸ், டிரான்ஸ்மிஷன் பார், டார்கெட், சென்சார். ஓகேவா, இதான் 4th Romanல 6th ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 5th Roman கிவ் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சேட்டலைட் இமேஜரிஸ் ஸ்டிமுலேட் மேப் மேக்கிங். இதோட ஆன்சர் பார்க்கலாமா? இங்கே இருக்குது பாருங்கள், இதோட ஆன்சர் வந்து சேட்டலைட் இமேஜரி ஸ்டிமுலேட் மேப் மேக்கிங். ஆன்சர் பாருங்க, சேட்டலைட் இமேஜரி refers to digitally transmitted images of the satellites. Therefore, it can be easily integrated with software for improvement of images. Second one பாருங்க, satellites circle the earth or remain geostationary and therefore changes in weather or any other natural or man-made modifications does not affect the functioning of satellites. ஓகேவா, இது இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் ஒன், மேப் இஸ் த பேசிக் டூல் ஆஃப் எ ஜியோகிராஃபர். இதோட ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 220ல் இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள் புக் பேஜ் நம்பர் 220ல் மேப் அஸ் எ டூல் டாப்பிக்கில் ஒரு பேராகிராஃப் இருக்கும், இதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். எ மேப் இஸ் த பேசிக் டூல் ஆஃப் எ ஜியோகிராஃபர். இட் illustrates the earth surface clearly and effectively through a combination of drawings, words and symbols. Thus, maps form an integral part of teaching geography. A map is a location guide. ஓகேவா, இதை 5th Romanல செகண்ட் ஒன்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, grid references are essential to find the exact location of places on a map. இதோட ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 221ல் இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள் புக் பேஜ் நம்பர் 221ல் 5th Romanல தேர்ட் ஒன்குரிய ஆன்சர் வந்து இங்கே லாஸ்ட் பேராகிராஃப் இருக்குது, கிரிட் சிஸ்டம் கீழே ஒரு பேராகிராஃப் இருக்குது, அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். The location of a place can be simply defined by its latitude and longitude. In normal practice, latitude is stated first and then comes the longitude. The latitude and longitude of the place can be expressed in units of degree, minutes and seconds. ஓகேவா, இதான் 5th Romanல தேர்ட் ஒன்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து 6th Roman, distinguish between the following: global and map, aerial photographs and satellite imageries, GIS and GPS. இந்த 3 கொஸ்டின்குரிய ஆன்சரும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து globe and map. இதோட ஆன்சர் பார்க்கலாம். globe பாருங்க, it is a representation of the whole earth with clear marking of longitude and latitude and latitude of all the places on earth. ஓகேவா, மேப் கீழே பாருங்கள், a map illustrates the earth surface more clearly and effectively through a combination of drawings, words and symbols. இதை ரைட் பண்ணால் போதும் globe மேப்க்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் ஒன் வந்து ஏரியல் போட்டோகிராஃப்ஸ் அண்ட் சேட்டலைட் இமேஜரிஸ். இதோட ஆன்சர் பாருங்கள். இப்போ ஏரியல் போட்டோகிராஃப்ஸ்க்கு வந்து இட் கவர்ஸ் ஏ ஸ்மால் ஏரியா அண்ட் நீட்ஸ் பெர்மிஷன் ஃப்ரம் அத்தாரிட்டிஸ். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ரீவிசிட்ஸ் ஆர் ரிப்பீட்டபிலிட்டி இன்வால்வ்ஸ் எக்ஸ்ட்ரா காஸ்ட். ஓகேவா, இங்கே பாருங்கள் சேட்டலைட் இமேஜரிஸில் இட் அலோவ்ஸ் குளோபல் கவரேஜ் அண்ட் டஸ் நாட் ரெக்வயர் பெர்மிஷன். சேட்டலைட் சர்க்கிள் த எர்த் த கேன் ரிப்பீட் அண்ட் ரீவிசிட் ஈஸிலி. ஓகேவா, இதான் ஆன்சர், செகண்ட் ஒன்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் பாருங்க, GIS GPS. இதோட ஆன்சர் பாருங்க, ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இஸ் ஏ கம்ப்யூட்டர் பேஸ்ட் tool for managing a large amount of data collected for a given geographic region through remote sensing, GPS and other sources. Okay, இதில் பாருங்கள், GPS is the US implementation of the world's first and currently the most used global navigation satellite system, GNSS, created by the US Department of Defense. இங்கே பாருங்கள் செகண்ட் பாயிண்ட்டு, GIS finds its strongest use in resources management, telecommunications and urban and regional planning. Weather forecasting, earthquake monitoring and environmental protection can be done effectively by using GPS. இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் 7th Roman, ஆன்சர் இன் பேராகிராஃப். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாட் டு யூ மீன் பை த டேர்ம் ஸ்கேல் ஆஃப் த மேப், எக்ஸ்பிளைன் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். இதோட ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 220 and 21ல் இருக்குது, பார்க்கலாமா. இங்கே பாருங்கள் புக் பேஜ் நம்பர் 220ல் 7th Romanல ஃபர்ஸ்ட் ஒன்குரிய ஆன்சர் பாருங்கள், எ ஸ்கேல் இஸ் ஏ ரேஷியோ பெட்வீன் த ஆக்சுவல்
இதோட கண்டினியூ நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ஆன் த மேப் டு த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ஆன் த கிரவுண்ட். On the ground, scales can be represented in three methods. They are the statement, representative fraction RF, and linear or graphical scale methods. Okay va? The three methods வந்து நம்ம ரைட் பண்ணணும். ஒவ்வொன்றே ரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஸ்டேட்மெண்ட் ஸ்கேல். The statement scale describes the relationship of map distance to ground distance in words such as 1 centimeter to 10 kilometers. It is expressed as 1 centimeter equal to 10 kilometer. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டைப் பாருங்க, the representative fractions RF methods. இது வந்து it describes the proportion of ratio of the map distance to ground distance. It is usually abbreviated as RF. It is stated as 1/1 lakh or 1:1 lakh. This means that one unit on the map represented 1 lakh of the same unit on the ground. This unit may be an inch or a centimeter of any other linear measurement unit. Thus, representative fraction RF equal to distance on the map by distance on the ground. The formula write பண்ணிக்கிங்க. Next, for example, to find the RF when the scale is 1 centimeter to 1 kilometer. Here 1 centimeter equal to 1 kilometer. According to the formula, RF equal to 1 centimeter by 1 kilometer. Convert the kilometer to centimeter. Therefore, 1 kilometer equal to 1 lakh centimeter. So, RF is 1:1 lakh. Okay va? Next வந்து third method பாருங்க, linear and graphical scale. Linear or graphical scale. In a map, a linear scale is represented by a straight line divided into equal parts, primary and secondary, to show what these markings represent on the actual ground. This scale helps in the direct measurement of distance on the map. Okay va? 7th Roman first one kudiya answer is. Second one பாருங்க, write a note on direction with relevant diagram. இதோட ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 221ல இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், புக் பேஜ் நம்பர் 221ல் டைரக்ஷன் டாபிக் கீழே இருக்கக்கூடிய அப்படியே ஒன் பை ஒன்னாக ரைட் பண்ணிக்கலாம். 7th Romanல செகண்ட் ஒன்க்குரிய ஆன்சர், maps are drawn normally with north orientation. North direction in a map is always towards the north pole of the earth. If you position yourself looking at the north pole, on your right will be the east, your left will be the west, at your back will be south. These four main directions are called the cardinal directions. Direction is usually indicated on a map by a north-south line with the north direction represented by an arrowhead. இது வந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே ஒரு டயக்ராம் இருக்கும் பாருங்கள், இது இருக்குல்ல, இது அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இந்த டைரெக்ஷனை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நார்த் ஈஸ்ட், ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், வெஸ்ட், நார்த் வெஸ்ட், இது அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. இதுதான் 7th Romanல செகண்ட் ஒன்குரிய ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, எக்ஸ்பிளைன் த மேஜர் யூசஸ் ஆஃப் ஜிபிஎஸ், எக்ஸ்பிளைன் அபவுட் எனி ஒன். இதோட ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 226ல் இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், புக் பேஜ் நம்பர் 226ல் அட்வான்டேஜ் ஆஃப் ஜிபிஎஸ் இருக்குல்ல, அது கீழே இருக்கிறது அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 7th Romanல தேர்ட் ஒன்க்குரிய ஆன்சர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஜிபிஎஸ் டெக்னாலஜி ஹேஸ் ட்ரெமெண்டஸ் அப்ளிகேஷன் இன் எவ்ரிதிங் ஃப்ரம் மொபைல் ஃபோன்ஸ், வாட்சஸ், புல்டோசர்ஸ், ஷிப்பிங் கண்டெய்னர்ஸ் அண்ட் ஏடிஎம்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், the main purpose of GPS is to help in providing accurate transport data, distance, route and direction. It helps in military searches and risk in wars. It can work as a reliable tourist guide. Next பாருங்கள், GPS helps during accident and rescue efforts, speeding the delivery of the emergency services and disaster relief. Weather forecasting, earthquake monitoring and environmental protection can be done effectively by using GPS. 7th Romanல தேர்ட் ஒன்க்குரிய ஆன்சர், இது அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு வந்து அதில் எக்ஸ்பிளைன் எனி ஒன்னு கேட்டிருக்கிறாங்க. இது எக்ஸ்பிளைன் கேட்டதுனால நம்ம வந்து ஜிபிஎஸ் வந்து டிசாஸ்டர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த பேராகிராஃப் கூட நீங்கள் ஆட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். மேஜர் யூசஸ் ஆஃப் ஜிபிஎஸ் இன் மேனேஜிங் டிசாஸ்டர்ஸ், இட் கேன் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஆன் எ பொசிஷன் டு மேப் த டிசாஸ்டர் அஃபெக்டட் ரீஜியன்ஸ் வேர் தேர் இஸ் நோ மேப்பிங் இன்ஃபர்மேஷன் அவைலபிள். சச் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜிபிஎஸ் கேன் இன்க்ரீஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் ஃப்ளட் ப்ராக்னோசிஸ் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் சிஸ்மிக் ப்ரிகர்சர்ஸ். இதை கூட நீங்கள் ஆட் பண்ணி இதில் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 8th Roman மேப் எக்ஸசைஸ் கேட்டிருக்காங்க, இது பார்க்கலாமா? இங்கே பாருங்க, மேப் எக்ஸசைஸில் வித் த ஹெல்ப் ஆஃப் அண்ட் அட்லஸ் மார்க் த ஃபாலோவிங் ஆன் த அவுட்லைன் மேப் ஆஃப் தமிழ்நாடு கேட்டிருக்காங்கம்மா. இதில் பாருங்கள், தமிழ்நாடு மேப்பில் என்னென்ன மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அட்லஸ் மேப்புக்கு ஹெல்ப்போட நீங்கள் இதை மார்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், த லேட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூட் ஆஃப் சென்னைன்னு இருக்குது. இப்போ நம்ம மேப்பில் பாருங்கள், சென்னையோட லேட்டிடியூட் என்ன, லாஞ்சிடியூட் என்ன, இந்த மாதிரி இந்த பிளேஸில் மார்க் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு மேப்பில். ஓகேவா, சென்னை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மார்க் த சிட்டி லொக்கேட்டட் அட் 10 டிகிரி நார்த் அது 78 டிகிரி ஈஸ்ட்ன்னு இருக்குது. செகண்ட் ஒன் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், மதுரை. பிளேஸ் வந்து மதுரை, தமிழ்நாடு மேப்பில் மதுரை 10 டிகிரி நார்த் 78 டிகிரி ஈஸ்ட், இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, லொக்கேட் த சிட்டி அப்ராக்சிமேட்லி அண்ட் 11 டிகிரி நார்த் அண்டு 76 டிகிரி ஈஸ்ட்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், உதகமண்டலம் 11 டிகிரி 24 நார்த்து 76 44 ஈஸ்ட். ஓகேவா, இதை மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து ஃபைண்ட் த லேட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூட் ஆஃப் கன்னியாகுமரி அண்ட் மார்க்கெட்னு இருக்கு. கன்னியாகுமரி எங்கே இருக்குது, லாஞ்சிடியூட் லாட்டிடியூடு லாஸ்ட்டில் இருக்க பாருங்கள், கன்னியாகுமரி 8.0883 டிகிரி நார்த் 77.5385 டிகிரி ஈஸ்ட். ஓகேவா, இதை அப்படியே பார்த்து மேப்பில் மார்க் பண்ணிக்கிங்க. ஓகேவா, தமிழ்நாடு மேப்பில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ மேப் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு 9th ரோமன் வந்து ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸில் வந்து கேன் யூ இமேஜின் எ வேர்ல்ட் வித்தவுட் சேட்டலைட்ஸ்ன்னு இருக்குது. இதோட ஆன்சர் பார்க்கலாம். செகண்ட் வந்து இமேஜின் யூ ஆர் கார்டோகிராஃபர் ட்ரா த மேப் ஆஃப் யுவர் ஏரியா. இந்த 2 கொஸ்டின் கூடிய ஆன்சரும் பார்க்கலாம். இங்கே இருக்க பாருங்கள், கேன் யூ இமேஜின் எ வேர்ல்ட் வித்தவுட் சேட்டலைட்ஸ். இதோட ஆன்சர் பாருங்கள், நீங்கள் சொந்தமாகவே நீங்களாகவே என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து ரைட் பண்ணலாம். ஓகேவா. நோ வி கேனாட் இமேஜின் எ வேர்ல்ட் வித்தவுட் சேட்டலைட்ஸ். Our lives would change in so many ways. Millions of people would be affected as they can't speak through mobile phones or send messages. TV shows would be missed. Important information cannot be passed on quickly and so on. Scientific studies would be greatly restricted. Army people would face difficulty in coordinating for international operations. Spying would be impossible. There will be navigation issues, communication issues, etc. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள், இமேஜின் யூ ஆர் ஏ கார்டோகிராஃபர் ட்ரா த மேப் ஆஃப் யுவர் ஏரியான்னு இருக்குது. இதோட ஆன்சர் வந்து இஃப் ஐ வேர் இஸ் கார்டோகிராஃபர் ஐ வுட் நோ த பிசியோகிராஃபி ஆஃப் மை வில்லேஜ். அக்கார்டிங் டு தட் ஐ டிசைன் மை வில்லேஜ் அண்ட் ஐ சேஃப்கார்ட் த வாட்டர் ரிசர்வர்ஸ் லைக் ponds, lake, rivers, wells, canals, and also I increase the groundwater level. Then I produce my village as sustainable development village. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓனாக ரைட் பண்ணிக்கலாம். உங்கள் பிளேஸில் உங்கள் ஏரியாவில் மேப் வந்து என்னது ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கார்டோகிராஃபர்னால் நீங்கள் மேப் எப்படி உங்கள் ஏரியாவில் ட்ரா பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த ஹார்ட்ஸ்க்குரிய ஆன்சர், இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சர் இங்கே இருக்குது. அதை பார்த்து அப்படியே ரைட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஓனாக கூட ரைட் பண்ணலாம். ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.